श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமः. வேதவேத்யன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி முடிச்சோம். உடனே கேள்வி வருது, வேதத்தை ஒத்துக்க மாட்டோம், அதனால வேதம் சொல்றதை நாங்க எப்படி அங்கீகரிப்போம்? வேதத்தையே ஒத்துக்காதவா வேதத்துல சொல்றதை ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி நாங்க ஒத்துப்போம்? அதனால அதை நாங்க அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு சில பேர் சார்வாக்காள், அது மாதிரி சாங்கியாள், இத மாதிரி இருக்கிறவாள்லாம் நீரீஸ்வர சாங்கியாள், இவாள்லாம் இப்ப கேள்வி கேட்காது. வேதத்தை நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்க, ஸ்ருதி சமதிகதா அப்படின்னு தான் சொல்றீங்க. யாத்யாத்யவ்யாகுணாதி ஸ்ருதித்தில் அதிகதா ஸ்ருதி சமதிகதா அப்படின்னு தான் சொல்றீங்க. வேதத்தினால அறியப்பட்டவன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நாங்க வேதத்தையே ஒத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னாக்க, பிரத்யக்ஷத்தினால ஈஸ்வரன் சித்திக்கிறது இல்லை. லோகத்துல பிரமாணம் அப்படின்னு சொன்னா பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு தானே முதல் ஏற்றம் சொல்லுவோம். அந்த பிரத்யக்ஷமானது ஈஸ்வரனை காமிக்கல. ஈஸ்வரனை நம்ம பார்க்க முடியாது. பகவான் நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால பார்க்க முடியாததுனால அந்த ஈஸ்வரனானவன் சித்திக்கவே மாட்டான். வேதத்தை நாங்க ஒத்துக்கல. அது மாதிரி பிரத்யக்ஷ பிரமாணத்தினால தெரியல. தெரியாததுனால நாங்க இதை ஒத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னாக்கா, நீ என்ன சொல்லணும், இப்போ எம்பெருமான் தான் சர்வலோகத்தையும் சிருஷ்டிக்கிறான் நீ சொல்லிருக்க. சமதையா சக சிருஜதி அப்படின்னு சொன்ன. ஜீவ கர்மான ரூபம் எல்லாரையும் சிருஷ்டிக்கிறான்னு நீ சொல்லியிருக்க. இந்த சிருஷ்டத்வம்னாக்கா லோகத்துல எப்படி இருக்கு? உடம்பை யார் வச்சுட்டு இருக்காளோ அவதான் சிருஷ்டிக்கிறான். கடப்படாதிகள் எல்லாம் உற்பத்தி பண்றான். உடம்பு இல்லாம கர்த்தத்துவமே இல்லையே. உடம்பு வேணும், இந்திரியம் வேணும், பிராணன் வேணும். இத மாதிரி எல்லாம் இருந்தாதான் லோகத்துல காரியம் பண்றா. அதுவே இங்க இல்லையே. அப்ப ஈஸ்வரனுக்கு அதை ஒத்துக்கோ. நீ ஈஸ்வரனுக்கு ஒத்துக்கணும். இல்ல நாங்க ஈஸ்வரனுக்கு தான் திரியமங்கல விக்கிரகம் இருக்கு, திருவேணி இருக்குன்னு நாங்க சொல்றோமே, அது தப்பு. அது நீங்க சிருஷ்டிக்கிறதுக்கோசரம் ஒத்துக்கல. நீங்க என்ன சொல்றீங்க, பக்தாளுக்கு ஆலம்பனம் பண்ணணும், சுபாஷ்ரயம், அவன் உபாசனம் பண்ணணும். ரெண்டாவது உபாசனம் பண்றதுக்கு ஆலம்பனம் வேணும். இன்னொன்னு என்னன்னாக்கா, அந்த இத பண்றானோன்னு அதுல பரம போக்கியமா இருக்குது. இவனுக்கு பெருமானுடைய திருமேனி பரம போக்கியமா இருக்கு. அது போகணும் தானே அது நீங்க ஒத்துக்கிறீங்களோ? லோகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கோசரம் நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கல. அசரீரமாகவே அவன் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு தான் நீங்க சொல்ற போறீங்க. அதனால இந்த கர்த்தா அப்படின்னாக்க சரீரம் இருக்கணும். லோகத்துல சரீரமே இல்லையே. சரீரம் இல்லாததுனால இவன் எப்படி கர்த்தாவா மாறுவான்? சிரஷ்டா, லோகத்தை படைக்கிறவன் அப்படின்னு எப்படி வருவான்? அது மாத்திரம் இல்ல, இவன் லோகத்துல ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும். அவன் என்ன கேட்கிறான், சார்பாக்கன்லாம் லோகாயத்துக்கு நிறைய காரியங்களும் லோகத்துல பார்த்துட்டே இருக்கும். அதுல ஒரு பசவன் கடத்தை பண்றான், வஸ்திரத்தை நெசவாடி தந்துவாயன் அவன் பண்றான், இப்படி எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். அதனால ஏதோ ஒரு சேதனன், அந்த சேதனன்றது உடம்போடு கூடின சேதனன், கூடாளன் முதலானவதான் பண்ணிட்டு இருக்கா. அந்த சேதனனை காட்டிலும்
வேறுபட்டவனாக ஒரு ஈஸ்வரன்றவன் எங்க பார்க்கிறோம்? அத மாதிரி இல்ல 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 இந்த மாதிரி புலாலன்களானவைகள்ல பார்க்கிறோம். ஆனா வேற ஒண்ணு சொல்றோம், விதை விதைக்கிறோம். விதை விதைக்கச்ச அது முளையிடுறது. அந்த முளையிடும் பொழுது அந்த அங்குரத்திற்கு அங்க வந்து ஏதாவது சேதனம் பண்ணி வைக்கிறான். நேரம் நாம பார்க்கல, அது தானாதான் வருது. அதனால ஈஸ்வரன் தான், பகவான் தான் இங்க பண்றான் அப்படின்னு இருக்கட்டுமே, பரமாத்மா தான் இங்க பண்றான் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு மேல அவன் கேட்கிறான். அது கூட தவறு நீங்க சொல்றது. ஏன் அப்படின்னாக்கா இங்கே அப்படி பார்க்கணும். ஒரு குலாளன் அவன்லாம் பண்றான், அதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் ஒரு காடு எல்லாம் இருக்கு பாருங்க, காட்டு எல்லாம் அது மலை இருக்கு, திருமலை, எவ்வளவு மரங்கள். முக்திநாத் போயிருந்தோம், எத்தனையோ செடி கொடிகள் பார்க்கிறோம். அங்க மனுஷியாலே இல்லை, ஏதோ இருக்கு அவ்வளவுதான். ஆனா அங்க அற்புதமா வளர்றது, தானாதான் வளர்றது. அங்க ஏதாவது சேதனை பாக்குறோமா? அதனால சேதனம் வந்து பார்க்கறது இல்லையோ. ஆகவே ஈஸ்வரன் தான் காரணம் அப்படின்னு எப்படி கல்பிப்பேன்? ஈஸ்வரன் தான் காரணம்னு உன்னால கல்பிக்கவே முடியாது. ஈஸ்வரனை கல்பிக்கவே முடியாது. காரணம் என்னன்னாக்கா அது இல்லாமலே கூட வந்துட்டு போட்டமே. அது நீ திருப்பி திருப்பி நீ சொல்றது வேதம் வேணும்னு சொல்லுவேன், அந்த வேதத்தையே நாங்க ஒத்துக்க மாட்டோம். இன்னொரு விஷயம், நீ வந்து சரி ஒரு சர்வஜன் இருக்கான், நீ ஒத்துக்கணும். சர்வஜன் ஒருத்தர் இருக்கான், சர்வசக்தன் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு நீ சொல்லணும். அப்போ நீ வந்து எப்படி நீ கற்பிக்கிற? பிரத்யக்ஷத்தினால ஈஸ்வரன் சித்திக்கிறான்னு சொல்றியா, அனுமானத்தினால சித்திக்கிறான்னு சொல்றியா, அல்லது உபமானமா அல்லது சப்தமா? எதனால நீ எந்த பிரமாணத்தினால நீ சாதிக்கிற? பிரத்யக்ஷத்தை வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பிரத்யக்ஷம் வெளியில இருக்கிற பிரத்யக்ஷம், உள்ளுக்குள்ள இருக்கிற பிரத்யக்ஷம் ரெண்டு உண்டு. வெளியில இருக்கிற பிரத்யக்ஷம் எது அப்படின்னா நம்ம பாக்குறோம் பாருங்க, அயம் கடகா அயம் படகா அப்படின்னு பாக்குறோம். அது பாஹ்ய பிரத்யக்ஷம். ஆந்திர பிரத்யக்ஷம் உள்ளுக்குள்ள இருக்கிறது எதுன்னா மனசனால அறியக்கூடியது. ரெண்டுமே கிடையாது. ஏன்னா ஈஸ்வரனுக்கு தான் ரூபமே இல்லையே. ஒண்ணுமே இல்லாத ஈஸ்வரனை போய் நீ வந்து பிரத்யக்ஷத்தினால பாக்குறேன்னு சொல்ல முடியாது. சரி, மனசனால பாவனா பிரகர்ஷம், அதையே ஒருத்தன் வந்து தியானம் பண்றான், அதனால பகவானை அனுபவிக்கிறான், அது கூட தப்பு. ஏன்னா சுகம் முதலானவைகள் தான் மனசனால கிரகிக்கப்படுறது, ஆத்மஸ்வரூபம் கிரகிக்கப்படுறது இல்லையே. அல்லது கஷ்டப்பட்டு ஆத்ம சாட்சா்காரம் வருது, என்ன நான் தெரிஞ்சுக்கணும், ஆத்மன்யேவ ஆத்மன்யேவ ஆத்மானம் பஷ்யேத் அப்படின்னு வாக்கியம் என்ன இருக்கு. தன்னிடத்திலேயே தன்னை பார்த்துக்கணும். அதாவது மனசுனால மனசுல தன்னை பார்க்கணும். இது யோகம் பண்றவா இருக்கா பாருங்க, அவளுக்கு வரும். அது ஜீவனை வேணா தன்னுடைய சுரூபத்தை வேணா பார்க்க முடியுமே தவிர்த்து பாவனையினாலதான். மற்றபடி பரமாத்மாவை பார்க்கறதுன்றது கிடையாது. அதனால நீ பிரத்யக்ஷ சித்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, அனுமானத்தினால நாங்க சாதிக்கிறோம், அனுமான பிரமாணம் இருக்கே அதனால சாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுவும் வராது. ஏன் அப்படின்னாக்கா நேத்தியே சொன்னோம், இப்போ மலையில புகை உண்டி தெரிஞ்சது, புகைய பார்த்துட்டு நெருப்பு இருக்குன்னு ஒருத்தன் அனுமானம் பண்றான். இப்ப அனுமானம் பண்ணணும்னா நெருப்பு புகை இருந்தா நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றது எப்படி கண்டுபிடிச்ச? நீ மடப்பள்ளியில நேர பார்த்திருக்க, தலைய பண்ற உள்ள நேர பார்த்திருக்க, எத்திர எத்திர தூமகா சத்திர சத்திர வண்டி அப்படின்னு நீ பார்த்திருக்க. அதை பார்த்து பார்த்து வியாப்தி தான் வியாப்தி. எங்கெல்லாம் தூமம் இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு நீ பார்த்திருக்க. நீ இதை பார்த்திருக்கவே அந்த வியாப்தியை கொண்டு கிரகிக்கிற. அந்த மாதிரி ஈஸ்வரனை நீ வந்து சாதிக்கணும் அனுமானத்தினால அப்படின்னாக்க பிரத்யக்ஷத்தினால எங்கேயாவது கிரகிச்சிருக்கணும் வியாப்தி. அதை நீ கிரகிக்கலையே.
எங்க எங்க கர்த்தத்துவம் இருக்கோ அங்கெல்லாம் ஈஸ்வரத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா லோகத்துல? சிருஷ்டிக்கிறதுலாம் அப்படி இருக்குமா? அந்த மாதிரி இல்லையே. பிரத்யக்ஷம் பிரவர்த்திச்சாதான் அனுமானமே பிரவர்த்திக்கும். அதனால நீ அனுமானம் தான் இங்க பிரமாணம் அப்படின்னு ஒன்னாலும் சொல்ல முடியாது. சரி, அதுதான் வேண்டாம், உபமானம் சொல்லலாமே அப்படின்னா அது கூட எப்படின்னாக்கா வஸ்துவனுடைய அர்த்தத்தை கிரகிக்குமே தவிர்த்து வஸ்துவை கிரகிக்காது உபமானம்ன்றது. அதாவது அவன மாதிரி இவன் இருப்பான், புளிய மாதிரி சிறுத்தை இருக்கும், புளிய மாதிரி சிறுத்தை இருக்கும்னு ஒருத்தன் சொன்னான். புலி மாதிரி சிறுத்தை இருக்கும்னு சொன்னாக்கா அந்த புலி மாதிரி அப்படின்னு மாதிரி அந்த வஸ்துவனுடைய ரூபத்தை கிரகிக்கிறதுக்கு ஏதோ உபயோகப்படும், அவ்வளவுதான் அது உபமானம்ன்றது. அதுக்கு கூட எப்படின்னாக்கா முதல்ல புளியை பார்த்திருக்கணும், அப்புறம் சிறுத்தையை பார்க்கணும், இப்படி வந்தாதான் வரும். அது உபமானத்துல வராதே. அதனால சுரூபத்தை ஈஸ்வரனை பார்க்கறதுக்கு இவன மாதிரி ஈஸ்வரன் இருப்பான்னு நீ சொல்லணும். யாரை வச்சு சொல்லுவேன்? லோகத்துல அது மாதிரி எதுவுமே இல்லையோ, அதுவும் முடியாது. சரி, சப்தம் தான் பிரமாணம், அதனால நான் கிரகிக்கிறேன் அப்படின்னு சொல்றியா? அது கூட வைதிக சப்தமா இருக்கு, லௌகிக சப்தமா இருக்கு. வைதிக சப்தம் சொன்னா நாங்க அதை ஒத்துக்க மாட்டோம். ஏன்னாக்கா வேதத்தை பண்ணினதே ஈஸ்வரன் தான் அப்படின்னுட்டு சில பேர் சொல்றார் நையாயிக்கால்லாம். அதனால அது பிரமாணம். ஆப்த வாக்கியம் பிரமாணம்னு சொன்னா நையாயிக்கம். ஆப்த வாக்கியம் நமக்கு வேண்டிய சொல்றதுன்னா பிராமணிகமா இருக்கும். அதனால இப்ப ஈஸ்வரன் நமக்கு எல்லாம் வேண்டியவன் தானே, எல்லாருக்கும் பகவான்றவன் வேண்டியவனா போயிடுறான். அவன் வேண்டியவனா போயிடுவே அவன் சொன்னது பிரமாணம் சொல்லணும். நீங்க அப்படி ஒத்துக்கிறீங்க, நாங்க ஒத்துக்கவே இல்லையே. ஈஸ்வரனையும் ஒத்துக்கல, அந்த வேதத்தையும் ஒத்துக்கல. அதனால இந்த வேதம் சொன்னா நாங்க ஒத்துட்டுருவோமா? அதனால இன்னொன்னு என்னன்னாக்கா ஈஸ்வரன் தான் இந்த வேதத்தை பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லச்ச அந்த நிலையில தான் அவன் இருக்கான். அதனால அவன் பண்றான் வேதத்தை, அந்த வேதத்தினால அவன் சித்திக்கிறான்னாக்கா எங்கேயாவது சரியா இருக்கான்? அவன் அவனே பண்ணுவான், அந்த வேதத்தினால அவன் சித்திக்கிறான் அப்படின்னாக்கா அது எப்படி? அது தவறான வாதம். அது அந்யோன்யாசிரியம் வந்துடும். வேதம் சித்திச்சதுன்னாக்கா ஈஸ்வரன் சித்திப்பான், ஈஸ்வரன் சித்திச்சாதான் வேதனையும் சித்திக்கும். பரஸ்பரம் அந்யோன்யாசிரியம் வந்துடும். அதனால இது தவறானது. இதுல நாங்க வேதம் அபௌஷேயம்னு சொல்றோம். அபௌஷேயம்னு சொல்றதுனால இது வேதம் தோஷமற்றது, சொதப்பிராமான்யம், சுயமாவே பிரமாணம் ஆயிடும். அப்படின்னா நாங்க இருக்கிற மொழியோ, அதனால ஈஸ்வரன் சித்திக்கிறான் வேதத்தினால, அபௌருஷயம் தான் அப்படின்னு சொன்னா அதுவும் தப்பு. சரி, நீ தான் வேதத்தை பார்த்த, ஆனா அந்த வேதம் கூட ஈஸ்வரன் பண்ணலன்னு சொன்னா கூட அது பரோட்ச ரூபமா தான் இருக்குது. பரோட்ச ரூபம்னா பிரத்யக்ஷ ரூபமா இல்லை. பிரத்யக்ஷம்தான் எல்லா பிரமாணத்துக்கும் உசந்த பிரமாணம். அதுதான் ஏன் அப்படின்னா வேதத்தையே பிரமாணமா சொல்ற மீமாம்சகன் கூட என்ன பண்ணான் அப்படின்னாக்கா பிரத்யக்ஷ விருத்தமான விஷயத்த வேதம் சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை அவன் அங்கீகரிக்கிறது இல்லை மீமாம்சகன். ஏன் அங்கீகரிக்கிறது இல்லைன்னாக்கா இது விரோதமா இருக்குதே. ஆதித்யோ யூபஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம். சூரியன் தான் யூபஸ்தம்பம். இப்போ யூபஸ்தம்பம்ன்றது என்னது? ஒரு யாகம். யாகத்துல ஆட்டை கட்டுறதுக்கோசரம் நடப்படுற ஒரு கொம்பு. அது என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா ஒரு தச்சனை கொண்டோ தானேவோ மந்திரத்தை சொல்லி அண்ணா அதை அழகா நைஸா சீவிடுவா, மழை இருக்கும். அதுல எண்ணெய் எல்லாம் தடவிடுவா. தடவிட்டான்னாக்கா படப்படப்படான்னு அது ஜொலிக்கும். அது ஜொலிக்கிறத பார்த்துட்டு ஆதித்யோ யூபஹா அப்படின்னு வேதம் சொல்லிட்டு போகுது. எப்படி சூரியன் பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி இந்த யூபஸ்தம்பம் பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இப்போ இத நீங்க என்ன பண்ணிட்டீங்கோ? ஆதித்யன் தான் யூபன்னாக்கா யூபஸ்தம்பம் தான் சூரியன், சூரியன் தான் யூபஸ்தம்பம் நீ சொல்லணும். ஆனால் பரம வைதிகாலான மீமாம்சகாலே அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டா. ஏன்னா பிரத்யக்ஷ விரோதமா இருக்குது. யூபஸ்தம்பம்ன்றது வேற, ஆதித்யன்றது வேற, சூரியன் வேறதான். வேறையா இருக்கக்கூடியது ரெண்டுத்தையும் ஒண்ணுன்ற மாதிரி சொல்லிடுச்சு உபனிஷத்து வேதம்.
அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இது உபச்சாரம், கவுனம், ரட்சணை அப்படின்னு மீமாம்சகாலே ஒத்துன்னு இருக்காது. அதனால இந்த பிரத்யக்ஷம் தான் பிரதான பிரமாணம். அந்த பிரத்யக்ஷத்தினால அறிய முடியாதவன் ஈஸ்வரன். அதாலேயே அறிய முடியாதவன் வேற எந்த பிரமாணத்தினாலையும் அறியப்பட மாட்டான். அதனால இது தவறானது, இது தவறான வாக்கியம் இது. ஆகவே இந்த பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், உபமான பிரமாணம், சப்த பிரமாணம் எதனாலையும் அறிய முடியாததுனால ஈஸ்வரன்றவனே ஒருத்தன் கிடையாது, பகவான்ற ஒருத்தன் கிடையாது. அது இல்லாததுனால இது ஈஸ்வரனே ஒருத்தனை ஒத்துக்க வேண்டாம் அப்படின்னுட்டு இவாள்லாம் ஆக்ஷேபம் பண்றா. சார்வாகாள் முதலான நாஸ்திகாள் ஈஸ்வரனை ஒத்துக்காதவா ஆக்ஷேபம் பண்றா. அதற்கு சமாதானம் சொல்லணும். என்ன சமாதானம் சொல்றதுனாக்கா, நீ என்ன இது பண்ணாலும் சரி பிரத்யக்ஷத்தினாலெல்லாம் பாதம் சொல்ல முடியாது. வேதத்தினால சித்திச்ச ஒரு விஷயத்தை சாதாரண பிரத்யக்ஷம் முதலானவைகளால பிரமாணமா இதுவே சொல்ல முடியாது, பாதிக்க முடியாது ஈஸ்வரனை. ஏன் அப்படின்னாக்கா, இப்ப சார்வாகன் இருக்கான், சாங்கியன் இருக்கான், எல்லாருமே என்ன பண்றா அப்படின்னா, நான் எப்படி ஆத்மாவோ அந்த மாதிரி என்ன மாதிரி எல்லா ஆத்மாக்களும் இருக்கான்னு ஒத்துக்கிறார். நானும் ஆத்மா, நீங்களும் ஆத்மா, இன்னும் இருக்கிற மனுஷாலும் ஆத்மா, எல்லாரும் ஆத்மா தான் அப்படின்னு ஒத்துக்கிறார். எல்லாரும் ஆத்மா அப்படின்னு சொன்னாக்க அப்போ நீ பிரத்யக்ஷமா பாத்தியா? அவளை நீ பிரத்யக்ஷமா பாக்குறியா? உடம்ப பாக்குற, உடம்ப பாக்குறியே தவிர்த்து ஆத்மஸ்வரூபத்தை பார்க்க முடியலையே. உடம்பதான் பாக்குறோம் நாம, ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கல. இப்ப ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கல, ஆனாலும் நீ என்ன சொல்ற? அயம் அந்யஹா ஜீவாத்மா, சஹா அந்யஹா ஜீவாத்மா, இவன் வேற ஆத்மா அவன் வேற ஆத்மா நீ ஒத்துக்கிறியா இல்லையா? அதனால இவாள்லாம் பிரத்யட்சமா பார்க்கப்படுறது இல்லை. ஆனாலும் கூட தன்னை காட்டிலும் வேற இருக்கிறவாளெல்லாம் அயம் ஏகா ஆத்மா, அந்யஹா ஏகா ஆத்மா, அபரஹா ஏகா ஆத்மா அப்படின்னு தான் லோகத்துல பிரயோகம் பண்றோம். இவாள்லாம் பிரத்யட்சமா தெரியாட்டா கூட இவாள்லாம் நம்ம ஒத்துட்டு இருக்கோமா இல்லையா? அதனாலேயே இந்த பரமாத்மா ஒருத்தர் இருக்கணும். ஏன்னா நம்மளை காட்டில வேறுபட்டவன் தானே பரமாத்மா. அவனும் சரியானவன் தான் இருக்கான், சித்திக்கிறான். இது யுக்தி தான். நீ யுக்தியில சொல்ற, நாங்களும் யுக்தியில கேட்கிறோம். அடுத்ததுதான் ஸ்ருதியை சொல்ல போறோம். இப்ப நீ யுக்திவாதம் பண்ற. நீ யுக்திவாதம் பண்ற சமயத்துல அந்த யுக்திவாதத்துக்கு நாங்க பதில் சொல்லணும். அதுக்கோசரம் நாங்க இப்ப என்ன சொல்றோம் தெரியுமோ, லோகத்துல எல்லா ஆத்மாக்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவ காரியத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அது இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாது. ஆனா அது பிரத்யக்ஷம் இல்லை. இவன் பிரத்யக்ஷமா தெரியறான், அவன் பிரத்யக்ஷமா தெரியலன்னு நீ சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த யோக்கிய அனுபலப்தின்ற அனுபலப்தி அப்படின்னா அபாவம், பார்க்கப்படுவதில்லை அப்படின்னு அர்த்தம். அனுபலப்தினா பார்க்கப்படுவதில்லைன்னு. இந்த பார்க்கப்படுவதில்லை அப்படின்றதுல ரெண்டு விஷயமா இருக்கும். ஒன்னும் சாதாரணமா சர்வாத்தனா பார்க்க முடியறது இல்லை. இன்னொன்னு யோக்கியானுபலப்தின்னு ஒண்ணு உண்டு. குதிரைக்கு கொம்பு, முயலுக்கு கொம்பு அப்படின்னு சொன்னான். முயலுக்கு கொம்பை பார்க்கறது இல்லை, குதிரைக்கு கொம்பு பார்க்கறது இல்லை அப்படின்னு சொன்னோம். இப்போ முயலுக்கு கொம்பு பார்க்கல, குதிரைக்கு கொம்பு பார்க்கலன்னா அது சர்வாத்தனா அனுபலப்தி கிடையவே கிடையாது. கொம்புன்றதே கிடையாது. கொம்புன்றதே கிடையாதுன்றதுனால அந்த முயலுக்கு இதுல அது சர்வாத்தனா அனுபலப்தி அப்படின்னு சொல்றோம். யோக்கியானுபலப்தின்னாக்கா, இப்போ இந்த இடத்துல ஒரு கடம் வந்தது, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கடத்தை எடுத்துன்னு போட்டான். எடுத்துன்னு போயிட்டான்னாக்கா அப்போ கடமே இல்லை. பூர்வம் கடக உபலப்தக அதுனா ந உபலப்தக அனுபலப்தகான்னு சொல்றோம். இது யோக்கியானுபலப்தி. அது பார்க்க முடியும், ஆனால் இப்ப இல்லை அப்படின்னு சொல்லணும். இப்ப இல்லை அப்படின்னு சொல்லணும்.
இப்போ ஆத்மா ஆத்மான்றது பரமாத்மான்ற விஷயத்துல நீ எப்படி சொல்ற? சர்வாத்மா கிடையவே கிடையாதுன்னு நீ சொல்ல போறியா? கிடையவே கிடையாதுன்னு சொல்ல போறியா? மொசல் கொம்பு குதிரை கொம்பு மாதிரி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல போறியா? அல்லது இத மாதிரி யோகியானுபலத்தின்னு சொல்றியா? இங்க யோகியானுபலத்தி இல்ல, அத மாதிரி இல்ல. ஏன்னாக்க நீ ஒரேடியா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ என்ன சொல்ற, ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவை பார்க்கறதே கிடையாது. நாம் ஜீவாத்மாவை யாருமே பார்க்கறது கிடையாது, யாரும் பார்த்தது கிடையாது. ஒரு கடத்தை பாக்குற மாதிரி இன்னொரு ஜீவாத்மாவை பார்க்கறது இல்லை, ஆத்மாவை பார்க்கறது இல்லையா? பார்க்காட்டா கூட அயம் ஆத்மா அஸ்தி அப்படின்னு நீ ஒத்துக்கிறியா இல்லையா? அந்யஹா எனக்கு பிள்ளை, எனக்கு பொண்ணு, எனக்கு ஆம்பியா, எனக்கு அப்பா அம்மா, இப்படி எல்லாரும் இருக்காளா இல்லையா? இவன் அத்தனை பேரும் உடம்பு இருக்கு, உடம்ப பார்க்கணும். ஆனா ஆத்மஸ்வரூபத்தை யாருமே பார்க்கல. யாருமே ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கலன்றதுனால அப்போ இந்த ஜீவாத்மாவே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் ஈஸ்வரனும். பரமாத்மாவை நேர் நாம பார்க்கலன்றதுனால அவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீ அப்படி சொன்னியானாக்க உன்னை தவிர்த்து வேற எந்தெந்த ஆத்மாக்கள் இருக்காளோ அவள்லாம் இல்லைன்னு நீ சொல்லணும். அவள்லாம் நீ இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்றது நாங்களும் ஒத்துக்கிறோம். அவள்லாம் இல்லைன்னு நீ சொல்லலையே, அவள்லாம் இருக்கான்னு தானே ஒத்துக்கிற நீ. அப்ப ஈஸ்வரனையும் ஒத்துண்டுதான் ஆகணும். அதனால பிரத்யக்ஷமா இருக்கானோ இல்லையோ அவனை ஏத்துண்டுதான் ஆகணும். ஏன்னா லோகத்துல அப்படிதான் இருக்கு. பிரத்யக்ஷமா பாக்குறமோ இல்லையோ அவளை ஏத்துண்டுதான் ஆகணும். நீ என்ன கேட்டப்புறம் இல்ல உடம்பு இல்லை, இப்போ இப்படி இறங்கி வராவா? உடம்பு இல்லை, உடம்பு இல்லாததுனால இவனுக்கு கர்த்தృత్వం எப்படி வரும்? இந்த பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு எப்படி வரும் அப்படின்னு நீ கேட்டேன். அதாவது நாங்க என்ன சொல்லிட்டோம், உடம்பு இருந்துதான் சிருஷ்டிக்கணும் அப்படின்றது கிடையாது நியமம். ஏன் அப்படின்னாக்கா பெருமாளை பத்தி சொல்லும் பொழுது பஸ்யத்யசக்ஷு சசுணோத்யகர்ணஹ அபானி பாதஹ ஜவனோ கிரகீதா அப்படின்னு உபனிஷத் சொல்லப்படுது. அசக்ஷு பஷ்யதி, அவனுக்கு கண்ணு இல்லை ஆனால் பார்க்கிறான். காது இல்லை ஆனால் கேட்கிறான். கண் இல்லாம பார்க்கிறான், காது இல்லாம கேட்கிறான், கை இல்லாம கிரகிக்கிறான், வாங்கிக்கிறான், எடுத்துக்கிறான். அத மாதிரி கால் இல்லாம ஓடுறான், நடக்கிறான் அப்படின்றது. இப்போ உடம்பே இல்லைன்னு சொல்லிடுச்சு ஸ்ருதி. உடம்பே இல்லைன்னு சொல்லச்சு, ஆனா நம்ம எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு தானே இருக்கான் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிடுச்சு. அதனால இதுதான் தேவைன்றது கிடையவே கிடையாது. அவனுக்கு ஞானம்தான் முக்கியம். அந்த ஞானத்தை கொண்டுதான் அவன் எல்லாம் பண்றான். அந்த சங்கல்பத்தினாலே எல்லாத்தையும் முன்னாடி போயிடுறான். ஏன்னா முக்தி தசையில முக்தனுக்கே அந்த மாதிரி உண்டுன்னு நாம சொல்லியிருக்கோம். அதனால இந்த மாதிரி வேதங்கள் ஈஸ்வரனை சொல்லிடுத்து. ஈஸ்வரனை சொல்லி அவன் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிடுத்து. வேதமானது இத மாதிரி சொல்லிட்டு போயிருக்கு. அதனால இதையும் சொல்லி அதையும் சொல்லி இது நிரூபிச்சுடுத்து. சிருஷ்டிக்கிறான், அதுல சரியானதுதான் சிருஷ்டிக்கிறான்னு எங்கேயா சொல்லித்தா? சோகாமயத்தை சதபோ தப்பியதை எப்படி இல்லாம அவன் சொல்லிட்டு போயிருக்கான், சொல்லிட்டு போயிருக்கான். சஹா அகாமயத்தை சஹா தபக தப்பியதை அப்படின்லாம் தான் இருக்கு. இப்படி இருக்கிறதுனால இங்க அவனுக்கு உடம்பு இருந்து பண்ணினான்னு எங்கேயுமே இல்லை. அதனால ஸ்ருதி என்ன சொல்றதோ அதுக்கு அனுகுணமா நாங்க சொல்றோம். அதனால தேகத்தை வச்சுட்டுதான் அவன் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு இல்லை. அதனால நீ என்ன சொன்ன, கர்த்தாவா இருந்தா உடம்பு இருக்கணும் அப்படின்னு சொன்ன. ஆனால் தர்மிகிராக பிரமாணமான ஸ்ருதியானது அத மாதிரி சொல்லல. உடம்பு இல்லவே இல்லை, உடம்பு இல்லாட்டா கூட பண்றான் அவன், அவனுக்கு கர்த்தృత్వం உண்டு. அது அப்போ இல்ல நாங்க அனுமானத்தினால சொல்றோம்
பரமாத்மா ந கர்த்தா அசரீரத்வாத், எம்பெருமான் கர்த்தாவே இல்லை, ஏன்னா அவனுக்கு உடம்பு இல்லை அப்படின்னு நாங்க சொல்றோம்னு சொன்னாக்கா அதுவும் தப்பு தான். ஏன் அப்படின்னாக்கா அவனுக்கு அனுமானம்ன்றத வச்சுதான் நீ சொல்லணும், உடம்பு இல்லாட்டா அவனால பண்ண முடியாது அப்படின்னு. நையாயிகனே கூட உடம்பு இல்லாம பண்றதாதான் அவன் அனுமானம் பண்றான். உடம்பு இல்லாமலே சிருஷ்டிக்கிறான் நையாயிகன் அனுமானம் பண்றான். அதுக்கு பாஷ்யக்காரர் என்ன பண்ணாக்கா, நீ லோக திருஷ்டன் தான். அவன் என்ன சொன்னா, அசரீரியான ஈஸ்வரன் தான் சிருஷ்டிக்கிறான். எப்படின்னாக்கா லோகத்துல கடப்படாதிகளை குலாலாதிகள் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு எம்பெருமானார் என்ன கேட்கிற, அப்படி பார்த்தாக்கா அவனுக்கு உடம்போட தானே பண்ணான் அவன், ஈஸ்வரனுக்கு உடம்பு இல்லைன்ட்டியே, நீ சொன்ன உதாரணமே திருஷ்டாந்தமே விரோதமா போறதேன்னு கேள்வி கேட்டு அவனை மடக்கிற. அதனால வேதம் சொல்றதுன்னு சொல்லுங்கோ சரியா போயிடும். அதனால நீ அனுமானத்தை கொண்டு சாதிக்கிறேன்னு சொன்னியானாக்கா இந்த அனுமானம்ன்றது நிக்கவே நிக்காது. ஏன்னா வேதத்துக்கு முன்னாடி எதுவுமே நிக்காது, எதுவுமே வேதத்துக்கு முன்னாடி நிக்காது. வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும். காரணம் இது அபௌருஷேயம். இல்ல பிரத்யக்ஷம் அப்படின்னா பிரத்யக்ஷம் வாஸ்தவம். பிரத்யக்ஷம் எங்க பிரமாணமா இருக்குன்னு தெரியுமா? இந்திரிய லௌகிக விஷயத்துல ஒன்றுதான் பிரத்யக்ஷம் பிரமாணமா இருக்கும். அதீந்திரியமான விஷயம், அலௌகிகமான விஷயம், அந்த விஷயத்துல பிரத்யக்ஷத்துக்கு பிராமான்யமே வராது, அது சித்திக்கவே சித்திக்காது. எங்க லௌகிக விஷயங்கள் இருக்குதோ அங்கதான் பிரத்யக்ஷத்துக்கு பிராமான்யம். அலௌகிகமான அதீந்திரியமான விஷயத்துல பிரத்யக்ஷம்லாம் எடுப்படாது. ஏன்னா இந்த ஜெகத் சிருஷ்டிங்கிறது சாமான்யமா, எத்தனை அண்டங்கள், எத்தனை பிரம்மாண்டங்கள், எத்தனை பிரம்மாக்கள், சதுர்முக பிரம்மாக்கள், எத்தனை ஜீவராசிகள், எத்தனை அச்சேதனங்கள் வகைகள்லாம் எப்படி எப்படி இருக்கு, எல்லாம் விசித்திரமா இருக்கே. இது அத்தனையையும் ஒருத்தன் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னா அதை பிரத்யக்ஷம் போய் விளையாடாது. பிரத்யக்ஷம்ன்றது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு சமஷ்டி சிருஷ்டி, வெஷ்டி சிருஷ்டி அப்படின்றத நினைச்சு கூட பார்க்க முடியாது. சமஷ்டின்னா என்னன்னு நமக்கு புரிய மாட்டேன்றது. இப்ப நம்ம பார்க்கிற தீர்த்தம், ஜலம், தேஜஸ், பிருத்திவி, பூமி, இந்த பார்த்திவம் இதெல்லாம் சொல்றமே, இதெல்லாம் கலவை சேர்ந்தவைகள். அது அப்படி இல்லை. சுத்த ஜலம், சுத்த தேஜஸ், சுத்த பிருத்திவி, சுத்த வாயு, சுத்த ஆகாசம் அப்படி இருந்தது. அது அந்த மாதிரி ஒண்ணு இருக்குமா? அது எப்படி அதை தெரிஞ்சுக்க முடியும்? யாரால தெரிஞ்சுக்க முடியாது? யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாதது. ஏன்னா இது சாஸ்திரீக சித்தம், அலௌகிகமான விஷயம். அதனால அலௌகிகமான விஷயத்துல பிரத்யக்ஷம் எடுபடாது. எதுவும் எடுபடாததுனால இந்த அனுமானம் எல்லாம் நீ சொன்னீங்கன்னாக்கா அதெல்லாம் நிக்கவே நிக்காது. இன்னொன்னு, நீ அனுமானத்தை வச்சு நீ சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நாங்க எங்க அனுமானத்தை ஒத்துட்டோம்? ஈஸ்வர அனுமானத்தை பின்னாடி கண்டிக்க போற, ஈஸ்வர அனுமானத்தை பின்னாடி கண்டிக்க போற, எவ்வளவோ கண்டிக்க போறோம். அதனால இது வேதத்துக்கு விருத்தமான அனுமானங்கள்ல நிக்காது. ஏன்னா நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? வேதத்தினால ஆகமத்தினால வர்ற பகவானை தான் ஒத்துருக்கோம். நாங்க வேதத்தினால அங்கீகரிக்காமல் பெரும் அனுமானத்தினால ஸ்தாபிக்கிறோம்னு சொன்னா அப்படிப்பட்ட ஈஸ்வரனே வேண்டாம் தான் நாங்க சாதிக்கிறோம். அப்ப எப்படிதான் சொல்லுவ நீ? யதோபாயமானி பூதானி ஜாயந்தே என ஜாதானி ஜீவந்தி அஸ்திரியந்தம் விசந்தி, இத மாதிரி வாக்கியங்கள் பதேவ சௌமியதமகிராசி ஏகமேவாசியம் இப்படி சிருஷ்டி பிரகரணத்துல சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள், இந்த வாக்கியங்களை கொண்டுதான் நாங்க சொல்றோம். இன்னொன்னு, அவ்வளோ அனுமானம் சொல்லக்கூடிய நையாய்க்கால் கூட என்ன பண்ணினா வாழலாம் அப்படின்னாக்கா, சரீர பிரேரணம்லாம் சுரூபத்தினாலதான் பண்றது, இன்னொரு உடம்பால கிடையாது. இதை பாயிண்ட் பார்த்துக்கோங்க. சரீரத்தை இது பண்றதுன்றது உடம்புனாலதான் அப்படின்னு சொல்ல முடியாது. சரீரம் வெதிரிக்தமான ஆத்மாவனாலதான் சொல்லணும். அதனால உடம்பு அப்படின்னா வச்சு சொல்லக்கூடாது. அது என்ன அர்த்தம்? அவ என்ன சொல்றான்னா, நான் இந்த உடம்ப நான் பிரேரிக்கிறேன், தூண்டுகிறேன்,
இதை செய் அதை செய் அப்படின்னு. இப்ப நான் உடம்ப கொண்டு நான் பண்ணலையே, என் மனசு என்னுடைய ஞானம் அதை கொண்டுதான் நான் பிரேரிக்கிறேன். அந்த மாதிரி இன்னொருத்தர நான் சொல்றேன் இந்த காரியத்தை பண்ணுப்பா அப்படின்னு சொல்றேன். அப்பவும் சரி இதே மாதிரிதான் வருது. எல்லாமே ஸ்வசரீர பிரேரணமோ அல்லது இன்னொருத்தருடைய சரீர பிரேரணமோ கூட சுரூபத்தினாலதான் பண்றாது. சுரூபத்தினாலதான் பண்றாளே தவிர்த்து இதனால பண்றது இல்லை. உடம்புனாலேயே பண்றது கிடையாது. உடம்புனால யாரும் பண்ண முடியாது. உடம்பு கையை அசைய நான் ஜாட காமிக்கிறேன், ஜாட காமிச்சு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்றேன். அது கூட எப்படி என்னுடைய ஞான புரஸ்தரமா தான் நான் பண்ணணும். ஆத்மஸ்வரூபம் ஆத்மாவுக்கு தர்மமா இருக்கக்கூடிய ஞானம் இதை கொண்டுதான் நான் பண்றேன். இப்படிதான் நான் பண்ணணுமே தவிர்த்து ஒரேடியா சுரூபத்தினால உடம்புனால நான் பண்ண முடியாது. அதனால இந்த வாதமே தவறான வாதம். அனுமானத்தினால சித்திக்கிறது, பிரத்யக்ஷம் இல்லை, உடம்பு இல்லை அப்படின்றதுனால சொல்லக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, நீ பிரத்யக்ஷத்தினால தெரியல, பிரத்யக்ஷத்தினால பார்க்க முடியல, அதனால ஈஸ்வரன் இல்லவே இல்லைன்னு தானே நீங்க சொன்ன. இப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம், அதுக்கு பதில் சொல்லு. ஒரே இருட்டு நான் பார்க்காததுனால அந்த ஈஸ்வரன் சித்திக்கலன்னு நீ சொன்ன. பயங்கர இருட்டு இருக்குது. அந்த இருட்டுல ஒரு கடம் இருக்கு. அந்த கடத்தை என்னால பார்க்க முடியல. கடம் இருக்கு, இருட்டா இருக்கு, என்னால பார்க்க முடியல. அதனால இப்போ கடமே இல்லை அப்படின்னு நீ சொல்லுவியா? ஆஹா, கடத்தை கிரகிக்கிறதுக்கு வேண்டிய யோக்கியதை இல்லை. ஏன்னா கண்ணுக்கு வேண்டியது என்ன? வெளிச்சம் இருந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால கடம் இல்லைன்னு கிடையாது, இருக்கு. ஆனா கடத்தை நம்ம கண்ணால பார்க்கல அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படியானாக்கா பரமாத்மா விஷயத்திலையும் இப்படி நினைச்சுக்கோ. பரமாத்மாவை கிரகிக்கிற அளவுக்கு நமக்கு யோகியதை இல்லை. எம்பரமான கிரகிக்க என்ன, ஒரு ஜீவனை கிரகிக்கிறதுக்கே நமக்கு யோகியதை இல்லையே. என் பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவனை பார்த்துட்டு இவனுடைய ஆத்மஸ்வரூபம் எப்படி அப்படின்னு நான் கிரகிக்கிறது இல்லையோ. அதே அப்படி இல்லை. ஆனா அவன் இருக்கான், நீ ஒத்துன்னு இருக்க, நீ ஒத்துக்கிறேன், நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் அவனை பார்த்துட்டு இவன் இப்படிப்பட்டவன், இவனுக்கு இது இருக்குன்னு நான் கிரகிக்க முடியலையே. அதை அனுமானம் பண்ணிதான் தெரிஞ்சுக்கிறேன். அனுமானம் கூட இங்க நிக்காது, ஆத்ம விஷயத்திலே நிக்காது. அதுவும் ஜீவஸ்வரூபம்னா ஸ்ருதி சொல்றது. அது கடவுபரணத்தினா சொல்லிட்டு போயிருக்கு. அதை வச்சுட்டுதான் நான் கண்டுபிடிக்கிறேன். எல்லாமே அலௌகிக விஷயங்கள் அனைத்திலையுமே ஸ்ருதியை கொண்டு நாங்க கண்டுபிடிக்கிறோமே தவிர்த்து அனுமானத்தை கொண்டோ யுக்தியை கொண்டோ நாங்க சொல்றதே இல்லை. அதனால ஒரு ஆத்மா அந்த ஆத்மா இன்னொரு ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அந்த ஆத்மாவை நேரம் பார்க்க முடியறது இல்லை, பரஸ்பரம் பார்க்கறது இல்லை. என்னுடைய அனுபவம் எனக்கு இருக்கு, உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு இருக்கு, ஆனா பரஸ்பரம் பார்க்க முடியறது இல்லை. ஆனாலும் கூட நீங்க என்ன பண்றோம்னாக்கா, இந்த ஆத்மாவா இருக்கு, நானும் இருக்கேன், அந்த ஆத்மாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிற முடியோ. அந்த மாதிரி உடனே சார்வாகன் சும்மா இருப்பானா? அவன் கேட்கிறான், நாங்க ஆத்மா இருக்குன்னு ஒத்துக்கிறோம், ஆனா தேகத்தை தவிர்த்து வேற ஆத்மா இருக்குதா யார் சொன்னா? நாங்க அப்படி ஒத்துக்கலையே. தேகத்தை உடம்பை தவிர்த்து ஒரு தனியா ஆத்மா ஒன்றும் கிடையாது அப்படின்னு தான் நாங்க சொல்லிருக்கோம். அதனால தேகத்தை காட்டிலும் வேற ஆத்மா இல்லையே. அது இல்லாததுனால தேகமே ஆத்மா எங்க சித்தாந்தத்துல. அதனால அது எப்படி நீ சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு பதில் சொல்றோம், இதுவே நீ சொல்றது ரொம்ப தப்பு. நீ அப்படி ஒத்துண்டியானாக்கா ஒரு இது இருக்குது, ஒரு பணம் இருக்கு, இறந்து போன ஒரு சரீரம், அதுல ஆத்மா இல்லை. இப்போ உடம்புதான் ஆத்மா நீ சொன்ன. அந்த பிணத்தை பார்த்துட்டு இதுதான் ஆத்மா நீ ஒத்துப்பியா? நீ ஒத்துக்க மாட்டியே. ஏன்னா நீ ஒரு சவத்தை நீ பணமா நீ அங்கீகரிக்கணும். நீ அங்கீகரிக்கல, நானும் அங்கீகரிக்கல. யாருமே
இந்த ஒரு குணத்தை பார்த்துட்டு இது ஆத்மா அப்படின்னு சொல்றது இல்லை. என்ன சொல்றோம்? ஒருத்தர் போயிட்டு அவருடைய பணத்தை பார்க்கணும், அந்த பிரேதத்தை பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இத்தனை நாளா நம்மளோட இருந்தவர், இன்னைக்கு அவர் போயிட்டே அப்படின்னு சொல்லுவோம். இந்த உடம்ப விட்டுட்டு போயிட்டானே, பௌதிக காயம் தான் சொல்றோம். அந்த உடம்பு ஒண்டிதான் இருக்கு, ஆத்மான்னு சொல்றது இல்லையே அது. அதனால நீ சொல்லவே முடியாது அது. இன்னொன்னு, இவாளே ஒரு விஷயம் ஒத்துன்னு இருக்கா. யாருன்னாக்கா சார்வாகாலே. ஏன் அப்படின்னா, ஒரு உடம்பு இருக்கு, ஒரு உடம்புல ஆத்மான்றது வேறையா இருக்கு. சைதன்யாசிரியத்தை ஒத்துன்னு இருக்கா அவ, சைதன்யாசிரியத்தை ஒத்துன்னு இருக்கா. ஏன் இதை ஒத்துக்கணும்? ஞானத்தை ஒத்துண்டுதான் ஆகணும் அவ. ஏன் அப்படின்னாக்கா, சேதனன்னு பேரு இருக்கு. சேதனம்னாக்கா சைதன்யாசிரியன்னு அர்த்தம், ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கான்னு அர்த்தம். இந்த ஞானம் இருக்கே உடம்போட தர்மம் இல்ல, ஆத்மாவோட தர்மம் தான் அது. அவளே சொல்ற, எப்படி ஞானம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னாக்கா, கின்வாதித்யோ மதசக்தி வது. இந்த போத வஸ்துக்கள்லாம் இருக்கு பாருங்க, முதல்ல அதனுடைய மூல காரணமான வஸ்து. நான் ஏதோ படிச்சேன், திராட்சை பழம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பழங்கள். இந்த பழங்கள்லாம் பொதுவா ரசங்கள் தான், அதுல உடம்புக்கு நல்லது எல்லாம் இருக்கும். அது கொஞ்சம் அழுகி போய் இருந்ததுன்னாக்கா அதுக்கப்புறம் அதுவே போத வஸ்துவா மாறிடும், போத வஸ்துவா மாறிடும். முதல்ல அதுல போதத்தன்மை இருந்தது, அது இல்லவே இல்லை. இல்லாத ஒண்ணு அது உற்பத்தி ஆச்சு. அதனால இந்த சரீர ரூபமாக நாள் இருந்ததுன்னு அவ சொல்ற. பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு. ஆகாசத்தை ஒத்துக்கல, ஏன்னா நேரம் பார்க்கலன்றதுனால. வாயுவை அனுபவிக்கிறோம், அதனால அது ஒத்துக்கிறார். இந்த நாளும் ஒன்னா சேர்ந்து அதுல இருந்து சைதன்யம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு அவ சொல்ற. ஞானம் உண்டாகிறது, அந்த ஞானத்தோட சேர்ந்ததுதான் ஆத்மா, அந்த சரீரத்துக்கு தான் ஆத்மான்னு அவ சொல்ற. யாருன்னா சார்வாக்காரன் சொல்ற. அந்த மாதிரி நீ அப்படிப்பட்ட சைதன்யத்தோட கூடின இன்னொரு ஆத்மாவுதான் நீ பாக்குற. ஆனா கூட என்னது, சரீரத்தை பார்த்தியே தவிர்த்து அந்த சைதன்யத்தை நீ பாக்குறது இல்லையே. சைதன்ய விசிஷ்டனான ஆத்மா உடம்பு, அதுதான் ஆத்மான்னு நீ சொல்ற. அந்த சைதன்யத்தை நீ பார்க்கல, ஞானத்தை பார்க்கறது இல்லை. ஞானத்தை உணர முடியுமே தவிர்த்து ஞானத்தை காண முடியாது, பார்க்கவே முடியாது. பார்க்கவே முடியாது, அதை போய் எப்படி நீ சித்திக்கிறது? அதனால இது எப்படி தெரிஞ்சுக்கிறோம் நாமோ? அயம் ஏகா ஆத்மா அபரஹா அந்யோ ஆத்மா அப்படின்லாம் தெரியுமா இல்லையா? இவன் வேற ஆத்மா அவன் வேற ஆத்மா எப்படி அப்படின்னா அவளுடைய பிரவೃತ್ತಿயை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். பிரவೃத்தியை பார்த்துதான். கொஞ்ச நேரம் என்ன கேட்டோம், ஒரு சவம் இருக்கு, இறந்து போன ஒரு மனிதனுடைய உடம்பு. அந்த உடம்ப பார்த்துட்டு ஆத்மான்னு சொல்றது இல்லை. ஏன்? அதனுடைய பிரவೃத்தியை நாம பார்க்கறது இல்லை. அந்த பிரேதமானது பேசாது, அசையாது, எந்த காரியமும் அது பண்ணாது. அதனால நாம என்ன பண்ணுவோம்னாக்கா, அது பிணம், அது வெறும் உடம்பு, இறந்து போனவனின் உடம்பு அப்படின்னு நாம சொல்லிடுறோம். ஆனால் ஒரு உசுரோட இருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்பதான் அவனுடைய பிரவೃத்தியை பார்க்கணும். இந்த தேவதத்தனானவன் ஓடுறான், யஜ்ஞதத்தன் உட்கார்ந்து சாப்பிடுறான், சைத்திரன் தூங்குறான், மைத்திரன் சமையல் பண்றான். இப்படி ஒவ்வொருத்தருடைய செயலை பார்த்துதான் நாம சொல்றோம். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அது. அதனால நீங்க எல்லாம் அனுமான பிரமாணத்தை ஒத்துக்கவே இல்லாம, ஆனா நீங்க அனுமானத்தை இருந்தா நீங்க சொல்லி ஆகணும். சார்வாக்கெல்லாம் கூட அனுமானத்தை ஒத்துக்கல, அதனால அவனும் அது மாதிரி ஒத்துட்டுதான் ஆகணும். அனுமானத்தை வச்சுட்டுதான் ஒத்துக்கணும். இல்லாத போனா விரோதம் வருது. அப்படிலாம் இல்ல. எங்க கபிலர் தான், நிறைய மகர்ஷிகள் இருக்கா, இவாள்லாம் நாஸ்திகால் தான். வேதத்தை ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டாலும் ஈஸ்வரனை ஒத்துக்கலாப்பா. அதனால அவள்லாம் நிறைய எழுதியிருக்கா.
எழுதி இருக்கிறதுனால அது பிரமாணமா இருக்கட்டுமே அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்றா. ஏன்னா கபில ஸ்மிருதின்னா சாங்கிய ஸ்மிருதின்னா இருக்கு. அதனால அதை கொண்டு இதெல்லாம் இருக்குது நான் ஒத்துக்கலாமே. இந்த பரமாத்மா இல்ல, இந்த ஜீவாத்மா ஒண்டிதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னா அது தவறான வாதம். ஏன்னா உங்க பௌருஷேய வசனங்கள்லாம் இருக்கே, சாதாரண மனுஷால் எழுதுறது, அவன் எப்பேற்பட்ட ரிஷியா இருந்தா எங்களுக்கு என்ன? வேதத்துக்கு விருத்தமா அவ எழுதினான்னாக்க அந்த ஸ்மிருதிகள், அந்த நூல்கள், அந்த கிரந்தங்கள் எதுவுமே முன்னாடி கூட நிக்கிறதுக்கு அதுக்கு யோகியதை கிடையாது. வேத விருத்தமா இருந்ததுன்னாக்கா சர்வாத்தனா அதை நாங்க தள்ளிடுவோம். ஏன் அப்படின்னா வேதத்தை காட்டிலும் வசந்த பிரமாணம் கிடையாது. வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாஸ்திரம். வேதத்தை காட்டிலும் வசந்த எந்த சாஸ்திரமும் கிடையாது. அந்த மாதிரி கேசவனை காட்டிலும் வசந்த தெய்வத்தை கிடையாது அப்படின்னு சொல்றதுனால வேதம்தான் பிரதானமானது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க சொல்ற பௌருஷேய ஸ்மிருதிகள்லாம் நீங்க சொன்னீங்கன்னாக்கா அதெல்லாம் வேதத்துக்கு முன்னாடி நிக்க கூட முடியாது, நிக்கிறது கூட யோகியதை கிடையாது அவர்களுக்கு. அதனால ஈஸ்வரனை எந்த ஒரு பிரமாணத்தினாலையும் நிராகரிக்க முடியாது. எல்லா விஷயத்தினாலையும் வேதம்ங்கிறது வசந்த விதமாக எம்பெருமான சாதிச்சுட்டு போயிடுது. அதனால இதுதான் சரி அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். அப்பிரத்யக்ஷ பராத்மா ததிஹன கடதே தாதுரத்யக்ஷ பாதஹ யோக்யா திருஷ்டேரபாவாத் ந கலு ந பவதா ஸ்வீகிருதஸ்வேதராத்மா தஸ்மின் தேகானபேக்ஷே ஸ்ருதிபிரதிகதே தேகபாதாத் ந பாதஹ வேதேभ्यो நானுமானம் ந ச புருஷவசஹ திஷ்டதே பத்தவைரம் அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ நீ என்ன சொன்ன? பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்க முடியாது ஈஸ்வரனை அப்படின்னு தானே நீ கேட்ட. அதுவே தப்பு. என்ன பராத்மானா பரமாத்மான்னு அர்த்தம் இல்ல, தன்னை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மான்னு அர்த்தம். நான் ஆத்மா, என்னை காட்டிலும் வேற ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா அனைத்துமே சர்வோபி அப்பிரத்யக்ஷா. எல்லா ஆத்மாக்களும் பிரத்யக்ஷமே கிடையாது. அது எல்லா சித்தாந்தத்திலையும் சம்மதம். ஆத்மாவை நேர பார்த்ததா யாருமே கிடையாது. அதனால எல்லாருக்குமே அப்பிரத்யக்ஷமாதான் பிற ஆத்மாக்கள் இருக்கா. அது அந்த காரணத்தினால தாத்தான்னா இந்த ஜெகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறவன் பரமாத்மா. அவனுக்கு அத்தியக்ஷ பாதக ந கடத்தே. பிரத்யக்ஷத்தினால பாதம் வரும், நேர பார்க்க முடியறது இல்ல பிரம்மத்தை. அதனால பிரம்மமே ஒண்ணு இல்லை, பரமாத்மாவே ஒண்ணு இல்லை அப்படின்னுட்டு பாதக ந கடத்தே. அது சரியானது அல்ல. ஏன் தெரியுமா? யோக்கியா திருஷ்டே, யோக்கிய அனுபலப்தின்னு அர்த்தம். யோக்கிய அதிருஷ்டே அப்படின்னு அபாவாத். அதான் யோக்கிய அனுபலப்தி. இப்ப சொன்ன பாருங்க, ஒரு குதிரை கொம்பு, முயல் கொம்பு அப்படின்னு சொன்னாக்க அது சர்வாத்மனா அனுபலப்தம். யாராலையும் பார்த்தே கிடையாம கிடையவே கிடையாது. ஒரு வஸ்து இல்லாத வஸ்து, இல்லாத வஸ்துவை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா யோக்கிய அனுபலப்தின்னு ஒண்ணு சொன்ன பாருங்க. யோக்கிய அனுபலப்தின்னாக்கா சில வஸ்துக்கள் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், கொஞ்ச நாள் வெளியே கடத்தை பார்த்தோம், இப்போ அந்த கடம் இல்ல, யாரோ எடுத்துன்னு போயிட்டா. அப்போ யோக்கிய அனுபலப்தி. முன்னாடி கடம் பார்த்தோம், இப்ப கடம் இல்ல, அதனால யோக்கிய அனுபலப்தின்னு அதுக்கு பேரு. அந்த மாதிரி நீ ஜீவாத்மாவையோ, அதாவது எத்தனையோ ஜீவாத்மாக்கள், அது சார்வாகனும் சரி சாங்கியனும் சரி புருஷ அநேகத்துவத்தை ஒத்தன் இருக்கா.
பல ஆத்மாக்கள் இருக்கா அப்படின்னு ஒத்துன்னு இருக்கா. அப்படி ஒத்துன்னு இருக்கிறதுனால அவளை இப்ப பார்த்தேன், இந்த கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தேன், இப்ப நான் பார்க்கல அப்படின்னு இல்லையே. யோகிய அனுபவத்தி இல்லையே. கொஞ்ச நாள் முன்னாடி கடத்தை பார்த்தேன், இப்ப நான் கடத்தை பார்க்கல, அது எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்றமே. அந்த மாதிரி இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஆத்மாவை பார்த்தேன், இப்ப நான் பார்க்கல அப்படின்னு லோகத்துல இல்லை. யோகியா திருஷ்டேகே அபாவா, அது இல்லாத. ஏன் அது தெரியல அப்படின்னா, பவத்தா ஒன்னாலன்னா என்ன அர்த்தம்? எப்பேற்பட்ட நீ பிரத்யக்ஷம் இல்லாததுனால ஈஸ்வரனே இல்லை அப்படின்னு நீ சொல்றியா இல்லையா? பிரத்யக்ஷத்தினால அறியப்படல, அதனால ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு தான் நீ சொன்ன. அப்படிப்பட்ட ஒன்னால கூட ஸ்வேதராத்மா சொம் தான், தன்னை காட்டிலும் இதர ஆத்மா, வேறு ஆத்மா, தன்னை காட்டிலும் வேறு உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மா, ஜீவாத்மா ந ஸ்வீகிருதா நகலு, அங்கீகரிக்கப்படவில்லை என்று இல்லை. அங்கீகரிச்சுட்டேன்னு அர்த்தம். ஏன்னா நீயும் ஒத்துன்னு இருக்க, ஈஸ்வரன் ஜீவாத்மா எல்லா உடம்புலையும் இருக்கான் அப்படின்னு நீ ஒத்துன்னு இருக்க. ஆனா நீ ஜீவனை நீ பார்க்கவே இல்லை, நீயும் பார்க்கல, நானும் பார்க்கல, நீ ஒத்துன்னு இருக்க. ஆனால் ஈஸ்வரன் ஒருத்தரும் பிரத்யட்சத்தினால பார்க்கல, அதனால ஈஸ்வரன் ஒருத்தன் கிடையாது அப்படின்னு நீ சொல்ற. ஈஸ்வரனை இல்லைன்னு சொன்னாக்க ஜீவனும் இல்லைன்னு சொல்லணும். நான் ஒரு ஜீவன் தான் இருக்கேன், வேற எந்த ஜீவனும் இல்லை அப்படின்னு நீ சொல்லணும். ஆனா அப்படி சொல்லலையே. உன்னை காட்டிலும் வேறு ஜீவன்கள்லாம் நீ அங்கீகரிக்கிறியா இல்லையா? அதனால நகலுன ஸ்வீகிருதாக ந ஸ்வீகிருதாக நகலும், ஸ்வீகரிக்கப்படவில்லை என்று இல்லையே, அது ஸ்வீகரிச்சுன்னு தான் இருக்க நீ. அந்த மாதிரிதான் பிரத்யக்ஷத்தினால ஈஸ்வரனை பார்க்காட்டாலும் இவனும் ஈஸ்வரனும் இருக்கான்னு தான் அர்த்தம். அது இல்ல தஸ்மின் அந்த எந்திரமானிடத்தில் தேக அனபேட்சை உடம்பு இல்லையே அப்படின்னு தான் அவன் கேட்டான். சரீரம் இல்ல ஈஸ்வரனுக்கு, சரீரம் இல்லாததுனால அவன் எப்படி சிருஷ்டிப்பான் அப்படின்னு அவன் கேள்வி கேட்டான். அதுக்கு பதில் தஸ்மின் அந்த பரமாத்மா கிட்ட தேக அனபேட்சை, தேகத்தையே அபேட்சிக்கல, அவனுக்கு உடம்பு இருந்தால்தான் சிருஷ்டிக்க முடியும் அப்படின்னு அவனுக்கு கிடையாது. அவனுக்கு எதுவுமே சாபேட்சம் இல்லை. எதையாவது ஒன்னத்தை அபேட்சிச்சுட்டுதான் அவன் பண்ணுவான் அப்படின்றது கிடையாது. எதையாவது ஒன்னத்தை அபேட்சிச்சுதான் அவன் பண்ணுவான்னு கிடையாது. அவன் சங்கல்ப மாத்திரத்தினால பண்றவன். அதனால இந்த ஸ்ருதியே உடம்பு இல்லாட்டா கூட சரி, உடம்பு இல்லாட்டா கூட இவன் எல்லா காரியத்தையும் பண்ணுவான். அதுக்குதான் முதல்ல சொன்னோம், பசியதி அச்சக்ஷு சஹ ஸ்ருணோதி அகர்ணா, கர்ணம் காது இல்லை ஆனால் அவன் கேட்கிறான், அச்சக்ஷு கண்ணு இல்லை ஆனால் அவன் பார்க்கிறான். அந்த மாதிரிலாம் வாக்கியங்கள் இருக்கே. அவனுக்கு எதுவும் இல்லாட்டா கூட அவன் பிரவர்த்திக்கிறான், எல்லா காரியத்தையும் பண்றான்னு ஸ்ருதியே சொல்லிடுச்சு. ஸ்ருதி சொல்லிட்டாக்கா அதுக்கு மேல என்ன எங்களுக்கு கேள்வி? ஸ்ருதிவிகி வேத வாக்கியங்கள்னால அதிகத்தே நிச்சயம் பண்ணப்பட்டு. அதனால தேகபாதாத் கர்த்தாவா இருக்கணும்னா உடம்பு இருக்கணும், உடம்பு இல்லைன்னா கர்த்தாவா இருக்க முடியாது அப்படின்னு தானே நீ சொன்ன. அந்த மாதிரி தேகபாதாத்து பாத கர்த்தృత్వం இல்லை அப்படின்னுட்டு அது கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தృత్వం இருக்கதான் இருக்கு அவனுக்கு. இல்லையே, உடம்பு இல்லைன்னா எப்படி வரும் அவனுக்கு? அனுமானத்தினால நாங்க சொல்றோம் பரமாத்மா ந கர்த்தா அசரீரத்வா, எம்பெருமானுக்கு கர்த்தృత్వం கிடையாது, ஏன்னா அவன் சரீரம் இல்லை அவனுக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம்னாக்க அதுக்கு பதில் சொல்ற வேதேபிய பத்த வைரம் அனுமானம். வேதத்துக்கெல்லாம் பத்த வைரம், வேதத்தை எதிர்த்துண்டு அனுமானமானது விரோதமா இருக்குதுன்னு சொன்னாக்க அப்படிப்பட்ட அனுமானமானது வேத விருத்தமான அனுமானம் ந திஷ்டதே, பிரதிஷ்டிதம் கிடையாது. ஏன்னா சூத்திரகாரே சொல்ற தர்க்கா பிரதிஷ்டானாதி, இந்த தர்க்கம் அனுமானம் எதுவுமே நிக்காது, யுக்திவாதமே பெருமாள் முன்னாடி, வேதம் முன்னாடி. அதனால ந திஷ்டதே, திஷ்டத்தின்னா ரூபம்,
திஷ்டத்தைன்னு பிரயோகம் பண்றது விசேஷமான பதப்பிரயோகம். அது வேதத்துக்கு முன்னாடி எதுவும் நிக்காது அப்படின்னு சொல்லணும். அதனால பிரதிஷ்டிதமே கிடையாது. இல்ல இல்ல, எங்க கபிலர் எல்லாம் சாங்கிய ஸ்மிருதி எல்லாம் பண்றக்க அதுல பிரதானம் தான் முக்கியம், புருஷன் ஜீவன் தான் இருக்கான், பரமாத்மான்னு தன் கிடையாது அப்படின்னு அவர் சாதிச்சிருக்காரு. அப்படின்னு புருஷ வச்ச பௌருஷேயமான வாக்கியங்கள்லாம் இருக்கே அவைகள்லாம் திஷ்டதை, அதெல்லாம் பிரதிஷ்டிதமே கிடையாது. ஓகே, கபிலர் சொல்லிட்டா நாங்க ஒத்துடுறோமா? வேதத்துக்கு முன்னாடி எந்த அதுக்கு விருத்தமாக எந்த வசனம் சொன்னாலும், எந்த இத சொன்னாலும், அனுமானத்தை சொன்னாலும், எந்த யுக்திவாதத்தை பண்ணாலும் எதுவும் நிக்காது, எல்லாமே தள்ளப்பட்டதா ஆயிடும். இதுல சால்வாக்காள், ஜெயினாள், அந்த மாதிரி சாங்கியாள், பௌத்தாள், இது மாதிரி யாராரு வேதத்தை ஒத்துக்காம ஈஸ்வரனை ஒத்துக்காம வாதம் பண்றாலோ அவன் அத்தனை பேரையும் இங்கே கண்டனம் பண்றது. அப்படி கண்டனம் பண்றதுனால எதுவுமே நிக்காது, அவளுடைய பட்சங்கள்லாம் ஒண்ணுமே நிக்காது. ஆக நீ எந்த யுக்தியை கொண்டு சொன்னாலும் ஈஸ்வரனை நிராகரிக்கவே முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அனுகிரகிக்கிறார். இப்ப பாருங்க, அப்பிரத்யக்ஷ பராத்மா ததிஹன கடதே சாதுரத்யக்ஷ பாதஹ யோக்யா திருஷ்டேரபாவாத் நகலு ந பவதா ஸ்ரீகிருதஸ்வேதராத்மா தஸ்மின் தேகானபேக்ஷே சுதிபிரதிகதே தேகபாதாத் ந பாதஹ வேதேப்யோ நானுமானம் அச்ச புருஷவச்சः திஷ்டதே பத்தவைரம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.